ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சேஷ வாகனங்களில் பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவில் மாத சிவராத்திரி பூஜைகள் கோலாகலமாக நடைபெற்ற சிவபார்வதி திருக்கல்யாணம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா கண்ட தாயார்கள் சமேத பெருமாள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் பங்குடி பெருவிழா. சிம்ம வாகனத்தில் சுவாமியும் காமதேனு மீது அம்பிகையும் பவனி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று பிற்பகல் அபிஷேக பீடத்தின் மீது சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் திருமஞ்சனத்தை துவக்கினர். கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு உற்சவ தெய்வங்களுக்கு வேத மந்திர உச்சாடனங்களுடன் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசியுடன் மலர் மாலைகள் அணிவித்து தெய்வங்களுக்கு தூப தீபத்துடன் தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் கோயில் வளாகத்தில் உள்ள முக மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் சீதாராமரையும் லக்ஷ்மணரையும் விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர். மரகத கற்கள் பதித்த நீள்முடி கிரீடம் அணிந்து அடுக்கு பதக்கங்களோடு காதணிகளும் காசு மாலையும் சூடிக்கொண்டு கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகாக திருக்காட்சி தந்தருள அருகே சிகப்புக்கல் பதித்த கிரீடத்துடன் திருமார்பில் திருமாங்கல்யமும் காமதேனு பதக்கத்தோடு தங்க ஆபரணங்களும் அணிந்தபடி விசேஷ பூச்சடை பின்னல் தாங்கி ஸ்ரீ ஜானகி தேவியும் திருக்காட்சி தந்தருளினர். ராமனின் இடதுபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மணரும் சர்வலங்காரத்துடன் நின்று அருள நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் உற்சவ தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்தில் பெரிய சேஷ வாகனத்தின் மேல் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். இதையடுத்து பொதுஜன சேவையும் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு கலைக்குழுவினரின் கோலாட்டங்கள், கோயில் யானைகள், பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராமருக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய சேஷ வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பெரிய சேஷன வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. வேத பண்டிதர்களும் உற்சவ மூர்த்திகளை பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். இன்று காலை வாகன மண்டபத்தில் சிறிய சேஷ வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து அடுக்கு பதக்கங்களோடு ஹாரங்களும் பட்டாடையும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீராமபிரானுக்கு சிறிய சேஷ வாகன புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியே இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவரின் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் செய்வித்தனர். இதையடுத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு ஜீயர் பெருமக்கள் முன்னே செல்ல ஸ்ரீராமபிரானுக்கு சிறிய சேஷ வாகன புறப்பாடு நகர வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணமும் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் சோமநாயகி சமேதராக அருள்மிகு சோமஸ்கந்தரையும் அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். ஆதித்தம்பதிகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கும் அம்பிகைக்கும் மஞ்சள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றை வைத்து மலர் மாலைகள் சூட்டி புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து மாலையில் உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வரருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்பாளுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர்.
இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ரக்ஷாபந்தனம், யக்னோபவீதம் சாற்றுதல், பால்பழம் வழங்குதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தியதும் மாங்கல்ய பூஜை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு காமாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து அட்சதை தூவி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாஷ்யக்கார ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோயிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வாகன மண்டபத்தில் திரை விளக்கப்பட்டதும் வெட்டிவேர் சப்பரத்தில் தாயார்கள் சமேத பெருமாளும் தனி கேடயத்தில் ஸ்ரீ ராமானுஜரும் காட்சி தர தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். காவி வஸ்திரம் கட்டிக்கொண்டு ஆபரணங்களோடு மாலை அணிந்தவாறு எம்பெருமானார் திருக்காட்சி தந்தருட ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ ராமானுஜர் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளியதும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. பிறகு எதிர் சேவை சாதித்த எம்பெருமானாருக்கும் சடாரி சாதித்தனர். தொடர்ந்து பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்களோடு உற்சவர்களின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து வணங்கினர். தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆரத்தி காட்டியதும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருஷ்டி கழித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதித்தம்பதிகள் சிறப்பு அலங்காரத்துடன் வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக சிவாலயத்தில் உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஊதா நிற பட்டுச்சீரை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு திருமாங்கல்யமும் கிரீடத்துடன் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி காமதேனு வாகனத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு வெள்ளி கிரீடத்துடன் அபயவரத ஹஸ்தங்கள் தந்து காசு மாலை இரட்டை கிளி பதக்கத்தோடு ரத்ன பதக்கமும் வைத்து பட்டாடை கட்டி அலங்காரம் செய்து பூத வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆதித்தம்பதிகள் அழகாக திருக்காட்சி தந்தருள நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததும் சிவபாதம் தாங்கிகள் சுவாமி மற்றும் அம்பிகையை வாகனங்களில் அமர்த்தி கொண்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து பிரகாரங்கள் வழியே கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் கோயில் யானை முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து வெளியே வந்த உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி தெய்வங்கள் பவனி வர வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு விசேஷ கிரீடம் அணிவித்து காசு மாலைகள், மாங்காய்காரம், திருமார்பில் லட்சுமி பதக்கமும் வைத்து பட்டாடை கட்டி வேத்திரம் எனும் சாட்டை, அஸ்திரம் மற்றும் குவளையா பீடம் தந்து கிளிமாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி ராஜலங்காரம் செய்து சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். இதையடுத்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோயிலின் வெளியே வந்த சுவாமியை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் வலிக்கப்பட்டன. ராஜலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு பந்தலடியை அடைந்ததும் எண்ணற்ற பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தியை முன்னிட்டு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு தங்க ரதத்தை ஸ்ரீ மகா பெரியவர் பிருந்தாவனம் முன்பு நிறுத்தியதும் ஸ்ரீ மகா பெரியவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தின் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல ரதத்தில் மகா பெரியவர் திருவுருவப் படத்துடன் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவப் படத்தையும் உற்சவ சிலையையும் விசேஷமாக அலங்கரித்து வைத்து மட வளாகத்தை சுற்றி வலம் வந்தனர். மும்முறை வலம் வந்ததும் ஸ்ரீ மகா பெரியவருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவ சிலைக்கும் பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது.
சிவகங்கை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் மூலவரான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு பிரம்மாண்ட திருமேனியுடன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள்கிறார். மூலவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடங்களின் மீது உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் சௌமிய நாராயண பெருமாளையும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜரை அமர்த்தி பண்டிதர்கள் நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூபதீபம் காண்பித்ததும் அபிஷேகம் துவக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தெய்வங்களின் சடாரிகளையும் வைத்து அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். நிறைவாக சூறை தேங்காய் இட்டதும் தெய்வங்களுக்கு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி அல்லிநகரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 83ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக தாயார்கள் சமேத மூலவர் பெருமாளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கவசங்களுடன் பட்டாடைகள் அணிவித்து ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். கொடிமரம் முன்பு நித்தமும் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கருடாழ்வாருக்கு வஸ்திரத்துடன் முத்து மாலையும் திருநாமத்துடன் கண்மலர்களும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து கருடாழ்வாருக்கும் கொடிமரத்திற்கும் தீபம் காண்பித்தனர். மேலும் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கருட பட்டத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து துளசியால் அர்ச்சனை செய்ததும் மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கருடப்பட்டம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து முகூர்த்த கம்பத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்து பூமி பூஜை நடத்தி பந்தக்கால் பூமியில் ஊன்றப்பட்டது. ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. கோயில் மூலஸ்தானத்தில் சிரசு வடிவில் அருள்பாலிக்கும் தேவிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ கிரீடத்துடன் வெண்கற்கள் பதித்த ஹாரம், மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த எண்ணற்ற பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்களால் அம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் அருள்மிகு பெரிய மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடனாக வண்ண நறுமண மலர்களை சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் துவங்க உள்ளதை முன்னிட்டு யாகசாலைக்கான முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு அசல தீபேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி கட்டப்பட்டது. மேலும் கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையோடு முகூர்த்த கம்பத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி கலசாராதனை செய்ததும் முகூர்த்த கம்பத்திற்கு மாவிலையுடன் நவதானிய முடிச்சு கட்டி வஸ்திரத்துடன் மலர் மாலை அணிவித்து காப்பு கட்டப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் முகூர்த்த கம்பத்தை சுமந்தபடி சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் பூமி பூஜை செய்ததும் முகூர்த்த கம்பம் நடப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சித்ததும் கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் எழுந்தருளியிருக்கும் தண்டியடிகள் நாயன்மாருக்கு குரு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 ஒருவராக எழுந்தருளி உள்ள தண்டியடிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தண்டியடிகள் நாயனாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் சமர்ப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அருள்மிகு முள்ளாட்சி மாரியம்மன் கோயிலின் 82ஆம் ஆண்டு தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிறுவர் சிறுமியர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் கோயிலிலிருந்து அருள்மிகு முள்ளாட்சி மாரியம்மன் உற்சவரை பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்து வந்து திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் அம்பாளை கொலுவிருக்கச் செய்தனர். புதுப்பட்டுச் சேலையோடு வெள்ளிக் கொலுசும் கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் கிரீடமும் அணிந்து
அழகாக காட்சி தந்த அருள்மிகு உள்ளாட்சி மாரியம்மனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து இசை வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காண்பித்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தின் உலா துவங்கியது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சக்தி பீடமான சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆலயத்திற்கு என புதிய தேர் திருப்பணி துவக்கப்பட்டது. 2,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தேரை கட்டுவதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் தேர்காலுக்கு விசேஷ பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் திருப்பணி துவக்கப்பட்டது. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலின் உற்சவ விழாவை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு மின்ரத பவனி நடைபெற்றது. இதையொட்டி மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோயிலிலிருந்து மின்விளக்கு வாகனத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ விஸ்வநாதருக்கும் அருள்மிகு விசாலாட்சி அம்பாளுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சியளித்தபடி வண்ண மின்விளக்கு வாகனத்தில் பவனி வந்த ஆதித்தம்பதிகளுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நகரின் முக்கிய வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகளுக்கு மின்வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத திருவிழா கம்பம் நடுதலுடன் துவங்கியது. இதையொட்டி தாரை தப்பட்டைகள் முழங்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து முக்கோண கம்பத்தை சுமந்து வந்தனர். இளைஞர்கள் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதி முன்பு முக்கோண கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர். கோயில் கருவறையில் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் முன்பு சுயம்புவிற்கு பாலாபிஷேகம் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி காளவாய்க்கரை பகுதியில் உள்ள அருள்மிகு சக்திவேல் முருகன் திருக்கோவில் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் தாமரை பீடத்தின் மீது பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பூஜைகளை துவக்கினர். கைலாய வாத்தியங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம் புறப்பாடு துவங்கியது. சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சங்கர மடத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசி வழங்கியதும் பால்குடங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு பால்குடங்களை சேர்ப்பித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமியகவுண்டன்பட்டியில் உள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் வைபவமாக நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு தேவி கருமாரியம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரத்திற்கு கொடிமர உயர மாலை அணிவித்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து முக்கோண கம்பத்தை சுமந்து வந்து கொடிமரத்தின் முன்பு பூமியில் ஊன்றியதும் ஏராளமான பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்தி காப்பு கட்டி விரதங்களை துவக்கினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. 3ஆம் நாள் யாகசாலை பூஜையை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர்.
இதையடுத்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். மேலும் குண்டங்களில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூஜைகளை நிறைவு செய்தனர். இதையடுத்து கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க பிரதான கலசம் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மற்ற மேடைகளில் பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி தென்னூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு உக்கிர மகாகாளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் வண்ண நறுமண மலர்கள் மற்றும் பத்திரங்கள் அடங்கிய மூங்கில் கூடைகள் மற்றும் தட்டுகளை வைத்து பூஜைகள் செய்ததும் அம்மனுக்கு சாற்றப்பட வேண்டிய கிளிமாலை மற்றும் நறுமண மலர் மாலைகளை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அருள்மிகு உக்கிர காளியம்மன் கோவிலை அடைந்தனர். மேலும் மூலவருக்கு நறுமண மலர்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. கோயில் வளாகத்தில் விநாயகருடன் ஆஞ்சநேயர் மற்றும் அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் மூலவருக்கு மலர் தட்டுகளை சமர்ப்பித்து பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சேஷ வாகனங்களில் பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவில் மாத சிவராத்திரி பூஜைகள் கோலாகலமாக நடைபெற்ற சிவபார்வதி திருக்கல்யாணம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா கண்ட தாயார்கள் சமேத பெருமாள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் பங்குடி பெருவிழா. சிம்ம வாகனத்தில் சுவாமியும் காமதேனு மீது அம்பிகையும் பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.